ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இந்த மே மாதம் வந்தாலே நம்ம எல்லாரையும் மாட்டி வதைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா வெயில் தான். இந்த வெயில்னால நம்ம காலையில் 10 மணி ஆனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். அப்படி நம்ம இதனால் வந்து என்னன்னா இந்த வெயில்னால பல்வேறு மக்கள் வந்து சிரமப்படுகிறாங்க. இந்த மே மாதம் வந்தாலே வந்து இப்போ அப்படியே வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மவுத் ட்ரைனஸ் வரும், டீஹைட்ரேஷன் ஆகிடுவாங்க, நீர் வறட்சி இருக்கும், அண்ட் ஸ்கின் டேன் வந்து ஸ்கின்லாம் டேன் ஆகிடும், அப்புறம் ஹீட் ரேஷஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைனால வந்து மக்கள் சிரமப்படுறாங்க. இதே போல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் ஆர் சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக் சன் ஸ்ட்ரோக்கு இப்போ வந்து காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நேரம் வெயில் இருக்கிறதுனாலையோ ரொம்ப ஹீட்டான பிளேஸில் இருக்கிறதுனாலையோ நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமாகுனா 104 டிகிரி ஃபேரன்ஹீட், அதாவது 104 டிகிரி ஃபேரன்ஹீட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் லிவரு, பிரெயின் அண்ட் கிட்னி இதெல்லாம் கூட பாதிக்கக்கூடும். ஹீட் ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சர் வந்து குறைக்க முடியாமல் போகிறதுனால, ரெகுலேஷன் நடக்கிறதுனால. இதே போல் வந்து என்னென்னா நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் இருக்காது, டெம்பரேச்சர் ஹை ஆகிட்டே போகும். இந்த டெம்பரேச்சர் ஹை ஆகிட்டே போகிறதுனால சீசரு, கன்ஃபியூஷன், டிஸ்ஓரியன்டேஷன் அண்ட் பிரெயின் டேமேஜ் கூட ஆகலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால மற்ற உள்ளுறுப்புகள் கூட லைக் லிவர் கம்ப்ளைண்ட்ஸு, கார்டியக் கம்ப்ளைண்ட்ஸு அண்டு கிட்னி கம்ப்ளைண்ட்ஸு கூட வரலாம். சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா டெத்து கூட ஆகலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி தடுக்கலான்னா, ஹீட் ஸ்ட்ரோக்னால சில சிம்டம்ஸ் இருக்கும். என்ன இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர், அதாவது நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து அதிகமாகிட்டே போகும், ரொம்ப படபடன்னு இருக்கும், படபடப்பு இருக்கும், ரேபிட் பல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாமிட்டிங் சென்சேஷனு, வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும். சில பேஷண்ட்ஸ்லாம் வாமிட்டே எடுப்பாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ரொம்ப டிசினஸாக இருக்கும், அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும். சிலருக்கு சிவியராக வந்து ஹெட்ஏக் இருக்கும். அண்டு வந்து இந்த மாதிரி டிஸ்ஓரியன்டேஷன், அதாவது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸோடு இருப்பாங்க. இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அதாவது நியர்பையில் இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். வெயில் அதிகமாக இருக்கிற பகுதியில் இல்லாமல் நிழலாக இருக்கிற பகுதியில் வந்து இப்போ டெய்லி வேலை செய்கிறவங்க வந்து நிழலாக இருக்கிற பகுதியில் நின்றுட்டுருங்க. டெய்லியும் வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெட் கிளாத்தை வச்சு உடம்பு தொடச்சி விடுங்க. அப்புறம் வந்து வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிக்கிட்டே இருங்க. நார்மல் வாட்டர் இல்லைனா வந்து சுடு தண்ணி ஆற வச்சு இதை மாதிரி குடிச்சிங்கன்னா பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். நிறைய தண்ணி, ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. டீஹைட்ரேஷன் ஆகாது இருக்கிறதுக்கு வந்து ஓஆர்எஸ் வாங்கி வச்சுட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஐஸ் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அன்கான்சியஸாக இருக்காங்க, மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஜூஸோ தண்ணியோ குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க பாருங்கம்மா. ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணாத லூஸான கிளாத்தை வந்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, காட்டன் கிளாத்தை. அடிக்கடி வந்து வெயிலில் நிற்காத நிழல் உள்ள இடங்களில் வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.